சமையல் எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அது குறித்த வதந்திகளை தடுக்க மத்திய அரசு புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான போர் ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டதால் பல்வேறு நாடுகளில் தட்டுப்பாடு ஏற்பட்டது. குறிப்பாக இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டருக்கு போர் தொடங்கிய சில நாட்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் மக்கள் பீதியடைந்து முன்னெச்சரிக்கையாக பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயுக்களை வாங்க ஆரம்பித்தனர். இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்கள் கூட்டமாக குவிந்தனர். அதேபோல மற்ற சில நாடுகளிலும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அது குறித்த வதந்திகளை தடுக்க மத்திய அரசு புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்தின் செயலாளர் நீரஜ் மிட்டல் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளருக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். எல்பிஜி மற்றும் பெட்ரோல், டீசல் இருப்பு மற்றும் விலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் தேவையற்ற பீதியடைந்து பொருட்களை முண்டியடித்து வாங்குவதாக அரசு கவலை தெரிவித்துள்ளது. வதந்திகளை முறியடிக்கவும் பொதுமக்களுக்கு சரியான தகவலை கொண்டு சேர்க்கவும் மாநில அரசுகள் தினசரி செய்தியாளர் சந்திப்புகளை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 17 மாநிலங்கள் மட்டுமே செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி வருகின்றன. மற்ற மாநிலங்களும் உடனடியாக இச்செயல்பாட்டை தீவிரப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு மற்றும் எரிபொருட்களை பதுக்குபவர்கள் மற்றும் கள்ள சந்தையில் விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருட்கள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் விநியோக சங்கிலியில் உள்ள தடைகளை சீரமைக்க மத்திய அமைச்சகங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கடிதத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை கண்டு அச்சப்பட தேவையில்லை என்றும் அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.